தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் வேலை சமீபமான நாட்களிலே ஆண்டவருடைய வருகையை குறித்து மனுக்குலம் அறிந்து கொள்ள முன் அடையாளங்களாக தேவனால் சுவிசேஷங்களிலும் பழையற்பாடு புத்தகங்களிலும் வெளிப்படுத்தும் விசேஷத்திலும் முன் அடையாளங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள காரியங்களை நாம் தியானம் செய்து அதன் முடிவிலே நம் ஆண்டவருடைய வருகையை குறித்த நிதானிப்பில் நாம் உறுதியோடு காணப்பட வேதாகம வசனங்களை நம் ஆண்டவர் நமக்கு தந்துள்ள மகிமையின் பரிசுத்த பிதாவை நோக்கி ஒரு இமைப்பொழுது கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான பரிசுத்த பிதாவே, நீர் தந்த இந்த வேலைக்காக உம்மை துதிக்கின்றோம், சோதரிக்கிறோம். ஆம் பிதாவே, உம்முடைய வருகைக்கு முன்பாக நடப்பிக்கப்படும் அடையாளங்களை குறித்து உம்முடைய சீசர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது நீர் அறிவித்துக் கொடுத்த 10 அடையாளங்களை குறித்து இந்நாளிலும் நாங்கள் உம்முடைய வேத வசனங்களை கொண்டு தியானம் செய்ய ஆவியாகிய தந்தை தாமே எங்களுக்கு தயவு செய்தருள மன்றாடுகிறோம். இவைகளை கேட்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஜனங்கள் யாவரும் ஆண்டவரே, உம்முடைய வருகை குறித்த முன் அடையாளங்களை உணர்ந்து அதன் இறுதியிலே நீர் வரப்போகிறீர் என்பதை விசுவாசித்து ஆயத்தமாய் உம்மோடு சேர்ப்பித்துக் கொள்ள தேவாதி தெய்வம் இறங்கும்படி ஜெபிக்கின்றோம். நன்றி, துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன தாழ்மையாய் கெஞ்சி மன்றாடி வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருடைய வருகையின் கடைசி வேளையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை 2 என்பதை நாம் தியானம் செய்து வருகின்றோம். முதலாவது வருகை ரகசிய வருகை என்றும், இரண்டாவது வருகை பகிரங்கமான வருகை என்றும் வேதாகமத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். முதலாம் வருகை ரகசிய வருகையாகவே இருக்கின்றது. இந்த வருகையை குறித்து சீசர்கள் ஆண்டவரிடமாய், ஆண்டவரே, இவைகள் சம்பவிப்பதற்கும் உம்முடைய வருகைக்கும் என்ன என் ஐக்கியம் என்பதை குறித்து கேட்ட பொழுது ஆண்டவர் 10 விதமான முன் அடையாளங்களை அறிவித்துக் கொடுத்தார். இவைகள் எல்லாம் நடந்து முடியும் வேளையிலே மனுஷகுமாரனாகிய தான் மேகங்கள் மேல் வருவதாகவும், வரும்போது தம்முடைய பரிசுத்தவான்கள் வானத்தில் உள்ளவர்களையும், அதாவது பரலோகத்தில் உள்ளவர்களையும், பூமியில் உள்ள பரிசுத்தவான்களையும் தம்மோடு கூட்டி சேர்த்து அவர் ஆகாயத்தில், அதாவது மேகங்கள் மேல் வருகிறதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கின்றார். வேதாகமத்திலே நான் வாசிக்கின்றோம். பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மற்றுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார் என்பது. கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரால் முன் அடையாளங்களாக அறிவிக்கப்பட்ட 10 சம்பவங்கள் நிறைவேறி முடியும் வேளையிலே அவர் மகிமையோடும் மிகுந்த வல்லமையோடும் மேகங்கள் மேல் வருவதாக வாக்கு அருளி இருக்கின்றார். அவர் வரும்போது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டும் வானத்தின் கடைமுனை மற்றும் உள்ள 4 திசைகளில் இருந்து கூட்டி சேர்ப்பார். ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே அவரோடு கூட இருந்த தேவ தூதர்கள், பூமியிலே இருந்து மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள், இதில் அனைவருமாக
ஆகாயத்தில் மேகத்தில் அவர்கள் ஒன்றாக கூடிக்கொள்கிறார்கள், அது கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். வேதாகமத்தில் 1 தெசலோனிக்கேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். தேவச்சனமே, இந்த வேத வசனங்களின்படி பூமியில் உள்ள தம்முடைய பரிசுத்தவான்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வரும் பொழுது பரலோகத்தில் உள்ள தம்முடைய தூத கணங்களையும் அல்லது பரிசுத்த தேவ தூதர்களையும் அவர் தன்னோடு சேர்த்து வருகின்றார். வேதாகமத்திலே கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கூட நாம் வாசிப்போமானால், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கடவுளுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே சிலுவையை சந்தித்தும் ரத்தம் சிந்தினதின் நோக்கம் பரலோகத்தில் உள்ள தம்முடைய தூதர்களையும் பூமியில் உள்ள தம்முடைய பரிசுத்தவான்களையும் ஒன்றாகும்படியாய் அல்லது தமக்குள் ஒப்புரவாக்கிக் கொள்ள, அதாவது இவர் இருவரையும் ஒரே கூட்டத்தாராக கூட்டிக் கொள்ள நம் ஆண்டவராகிய இயேசு சிலுவையை சந்தித்த ரத்தம் சிந்தி மீட்பை கட்டளையிட்டதின் நோக்கம் என்பதை நாம் அறிய முடிகிறது. இப்படியாக இவர் ஒன்றாக சேர்ந்து கொண்டு வேதத்திலே நாம் வாசிக்கின்றபடி சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்கள் வருவார்கள். தேவ ஜனமே, நம் ஆண்டவர் தம்முடைய ரகசிய வருகையிலே இப்படியாக வரப்போகிறார். ரகசிய வருகையில் வரும்போது தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவரோடும் அவர் வரப்போகிறதாகவே வேதாகமத்தின் வழியாக நாம் அறிய முடிகிறது. 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை கூட நாம் வாசிப்போமானால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாய் தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துவாராக என்று வாசிக்கின்றோம். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு வரப்போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம் ஆண்டவருடைய வருகை குறித்து வேதாகமத்தில் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமானாலும், லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமானாலும், மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானாலும், இவைகளில் நம் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக பூமியிலே வெளியரங்கமாக நடப்பிக்கப்பட வேண்டிய முன் அடையாளங்கள் என்று சொல்லி வைத்திருக்கின்றார். அந்த அடையாளங்களை குறித்து நாம் பார்ப்போமானால், முதலாவதாக நம் ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு முன்பாக மனுக்குலத்தின் மத்தியிலே அல்லது ஆண்டவரை ஏற்றி அவரை தன் சொந்த இரட்சகராக பின்பற்றி வாழுகின்ற ரகசிய வரிக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆனாலும் விசுவாச வாழ்க்கையில் ஆனாலும் சத்திய வசனங்களை கைக்கொண்டு ஜீவிக்கின்ற வாழ்க்கை ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் வலுசற்பம் அல்லது பிசாசு என்ற இவன் நம்பிக்கை துரோகம் அல்லது விசுவாச துரோகத்தை இவன் ஏற்படுத்துவான். ஆவிக்குரிய மண்டலத்தில் இயேசு என்ற கடவுள் இல்லை என்றோ அல்லது இயேசு கிறிஸ்துவால் அறிவிக்கப்பட்ட சத்திய